கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திய. நான் வந்து ஸ்வீட் பண்ண போறேன். அவல் கேசரி பண்ண போறேன். ஸோ அவல் வந்து இந்த மாரி ஒரு 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து நல்லா வாஷ் பண்ணி, கிளீன் பண்ணி ஊரெல்லாம் வைக்கல. அப்பவே ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்வீட் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேத்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்க கம்மியாவும் போட்டுக்கலாம். இல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஜாஸ்தியாவும் போட்டுக்கலாம். ஏலக்காய் வந்து சீட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து கடைசியா இடிச்சு போடப் போறேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் முந்திரி பருப்பு, பால். ஸோ நெய் போட்டு முந்திரி பருப்பை வறுத்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். நெய் போட்டுக்க போகிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கேஷ்யூ நட்ஸும் போட்டு ஃப்ரை பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகணும். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ப்ரௌன் இருந்தால் போதும், எடுத்துடலாம். நான் எக்ஸ்ட்ரா நெய்யெல்லாம் ஊற்றல. அதே நெய்யில் வந்து இந்த அவலில் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது சீக்கிரம் குக் ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப நேரம் எடுக்காது இது பண்ணுறதுக்கு. ஸோ இந்த அளவு குக் ஆனால் போதும். ரொம்ப குழைய குக் பண்ண வேண்டாம். இதுக்கு வந்து நான் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சு இப்போ 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நான் வந்து கொஞ்சம் இந்த கேசரி கலர் ஆட் பண்ணுறேன். இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் விட்டுடலாம். நெய் வேணும்னா இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மாதிரி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச கேஷ்யூவை எடுத்து போட்டுக்கலாம். முந்திரி பருப்பை ஏலக்காயும் நல்லா இடித்து போட்டுடலாம். ஸோ நம்ம இடித்த ஏலக்காயும் இப்படி போட்டுக்கலாம். நம்ம சூப்பர் அவல் கேசரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சிடலாம். இவ்வளோ தான். நம்மளோட நெக்ஸ்ட்டு ஸ்வீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடச்ச கடலையில் ஒரு லட்டு பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு உடச்ச கடலை எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த சுகர் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டாக சுகர் எடுத்துக்கிட்டு இது ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு அடித்து நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். அந்த அளவுக்கு அடித்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இதை பவுலில் கொட்டிட்டு கேஷ்யூ நட்ஸ் கொஞ்சம் வந்து உடச்சி வச்சுருக்கேன். நீட்டாக போடாமல் கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக உடச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நெய்யில் கொஞ்சம் வறுத்துட்டு அந்த நெய்யை எடுத்துகிட்டு வந்து இதில் கொட்டிட்டு அதை பால்ஸாக பிடிக்கணும். ஸோ இப்போ கேஷ்யூ நட்டை வறுத்து எடுத்துடலாம். நெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கேஷ்யூ நட்டை போட்டு வறுத்துடலாம். முந்திரி பருப்பு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை வந்து இந்த நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் ஊற்றி ரவுண்டாக பால்ஸ் பிடிக்கணும். நான் கொஞ்சம் நிறைய நெய் போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக தான் நெய் ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது உங்களுக்கு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தால் போதும் இதுக்கு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நெய் வந்து இந்த பவுடரில் வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிருக்கணும். நிறைய முந்திரி பருப்பு போட்டிங்கன்னா ஒவ்வொரு வாய்க்கும் அந்த முந்திரி பருப்பு கிடைக்கும் போது உங்களுக்கு நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இதை வந்து பால்ஸ் ஆக்கிடலாம். இது உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ கொஞ்சம் டைட்டாக பிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
இதை நீங்கள் வாயில் போடும்போதே நல்லா மெல்ட் ஆகிடும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பால்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சூப்பராக லட்டு பிடிச்சி வச்சாச்சு. உடச்ச கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ சாமி கும்பிட்டுடலாம். நம்ம கிருஷ்ணருக்கு இப்போ மாலை பண்ணலாம். ஸோ நான் இது வந்து கார்டனில் பூத்த ஃப்ளவர்ஸு, ரோஸு நல்ல வாசனையாக இருக்குது. ஸோ இந்த இந்த மாதிரி இருக்கிற இதழ்லாம் தனியாக எடுத்துகிட்டு நல்லா இருக்கிற இதழ் மட்டும் பிச்சுட்டு அதில் ஒரு மாலை மாதிரி பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் நல்ல இதழ், இதெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து மாலை மாதிரி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா எல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஊசியில் வந்து நூல் கோத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி இந்த மாதிரி இதெல்லாம் முடித்த பின்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ரோல் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும். ரொம்ப பெரிய இதழாக இருந்ததுன்னா அதை இன்னும் கூட குட்டியாக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி கோத்துக்கிட்டே வரணும். இது ஊசியில் குத்தி எடுக்கும்போது இந்த பெட்டல்ஸ்லாம் வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் கிழிஞ்சிடும். அதனால் பார்த்து மெதுவாக பண்ணுங்கள். ஒரு ஹாஃபே வந்திருக்கேன் நான். ஸோ இன்னும் கொஞ்சம் இவ்வளோ தூரம் பண்ணணும். மாலையை கட்டி முடிச்சுட்டேன். ஸோ அந்த 2 எண்டையும் அந்த மாதிரி டைப் பண்ணிட்டேன். ஸோ அதனால் மாலை ரெடி. இப்போ இது கிருஷ்ணருக்கு போடலாம். இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் அவுட்டோரில். ஸோ நம்ம பண்ண மாலை, ஸோ அவருக்கு பண்ண முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, தட்டை, அவல் கேசரி, உடச்ச கடலை லட்டு, பால், ஃப்ளவர்ஸு, விளக்கு. ஸோ நாங்கள் இப்படி சாமி கும்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் சாமி கும்பிடுங்க. ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி.